ஹலோ எவ்ரிவன் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர். இதில் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர் அப்படின்னா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதோட நாமன் கிளச்சஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஆல்கஹால் இருக்குது இல்லையா, அதை வந்து பார்த்தோன்னா கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தோன்னா அல்லீலிக் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் தெரியும் அப்படின்றவங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியலை அப்படின்றவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த OH வந்து ஜாயின் ஆகி இருக்குது இல்லையா, OH ஜாயின் ஆகி இருக்கக்கூடிய அந்த கார்பனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அந்த கார்பனில் பாருங்கள் 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா, 2 ஹைட்ரஜன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்பன் வந்து ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கு. சரியா, ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கு. இப்போ இந்த கார்பன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்பன்லாம் வந்து இந்த கார்பன் கூட தான் ஜாயின் ஆகியிருக்குது. OH ஜாயின் பண்ண இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகலை. சரியா, அப்போ அந்த OH ஜாயின் பண்ணியிருக்க இந்த கார்பன் கூட இந்த ஒரே ஒரு கார்பன் மட்டும் தான் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பனும் ஒரு அனதர் கார்பனும் 2 வந்து ஹைட்ரஜனும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரைமரியில் வரும். ஓகேவா, ப்ரைமரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் பாருங்கள், OH ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த கார்பன் எடுத்துக்கலாம். இந்த கார்பனில் வந்து பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஓகேவா, 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அது எத்தனை கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கு அப்படின்னா அந்த கார்பன் வந்து ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கு. சரியா, ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்குது. ஓகேவா, அப்போது இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி தான், ப்ரைமரி ஆல்கஹால் தான். ஓகேவா, வந்து அது ஒரே ஒரு அனதர் கார்பன் 2 ஹைட்ரஜன். சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா OH ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கார்பனை வந்து எடுத்துக்கலாம். CH வந்து 2. சரியா, H வந்து எத்தனை இருக்குது பாருங்கள், 2 வந்து 2 இருக்குது. அண்ட் வந்து பார்த்தோன்னா அது வந்து எத்தனை கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்குன்னா ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. சரியா, அது வந்து எத்தனை கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. 2 ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகிருக்கு. நமக்கு 2 ஹைட்ரஜன் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து அது வந்து ப்ரைமரியாக தான் இருக்கும். சரியா, 2 ஹைட்ரஜன் வந்துச்சுனாலே ப்ரைமரியாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் அப்படின்னா அது வந்து கன்ஃபார்மாக ப்ரைமரி தான். ஓகேவா, ஸோ தேர்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைமரி ஆல்கஹால் தான். அண்ட் ஃபோர்த்து வந்து பாருங்கள், ஃபோர்த் வந்து அரோமேட்டிக் ரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து OH கொடுத்துருக்காங்க. இந்த OH வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்குது. சரியா, OH வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்பன் கூட ஜாயின் இருக்குது. இப்போ இந்த கார்பன் எடுப்போம், அந்த OH ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த கார்பன் எடுத்துருக்குறோம். அந்த கார்பனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் வந்து இருக்குது. சரியா, அந்த கார்பன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ப்ளஸ் அந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்குன்னா அந்த அரோமேட்டிக் ரிங்கில் ஒரு கார்பன் இருக்கா, அந்த கார்பன் கூடவும் ப்ளஸ் இங்கே ஒரு கார்பன் இருக்கா, 2 கார்பன். ஸோ வந்து 2 கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகியிருக்கு. சரியா, ஒரே ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து செகண்டரியாக தான் இருக்கும். சரியா, ஒரே ஒரு ஹைட்ரஜன் சொல்லிட்டாலே செகண்டரியாக இருக்கும். ரெண்டு கார்பன் கூட 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா, அப்போ இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிள் அப்படின்றது வந்து செகண்டரி ஆல்கஹால். அண்ட் ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோமேட்டிக் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா OH கொடுத்துருக்காங்க. OH வந்து ஒரு கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. இப்போ அந்த கார்பனை எடுத்துக்கலாம். OH ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கார்பன் இருக்குது இல்லையா, அந்த கார்பனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. சரியா, ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. அந்த கார்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கார்பன் கூடவும் இந்த பக்கம் ஒரு கார்பன் கூட 2 கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. சரியா, 2 கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் 2 கார்பன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி ஆல்கஹால் தான். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு 6th எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா OH ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த கார்பனை எடுத்துக்கலாம். அந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்பன் 2 கார்பன் 3 கார்பன், அதை சுற்றி 3 கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஓகேவா, 3 கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்குது. ஸோ வந்து இது வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படின்றதே கிடையாது. ஓகேவா, ஹைட்ரஜன் அப்படின்றதே வந்து இல்லை. ஸோ வந்து 3 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. அப்போ இது வந்து என்னவா தான் இருக்கும் அப்படின்னா டெர்ஷியரி ஆல்கஹால். ஓகேவா, டெர்ஷியரி ஆல்கஹால். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 2 3 இது 3 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆல்கஹால். அண்ட் 4 5 வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெர்ஷியரி ஆல்கஹால். சரியா, 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா டெர்ஷியரி ஆல்கஹால். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்லீலிக் ஆல்கஹால். இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒன்றே தான், ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டபுள் பாண்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. அதுதான் வந்து அல்லீலிக் ஆல்கஹால். சரியா, டபுள் பாண்டு இங்கே செகண்ட்லேயும் 6லேயும் வந்து பார்த்திங்கன்னா அல்லீலிக் ஆல்கஹால் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ அல்லீலிக் ஆல்கஹால் அப்படின்றதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு OH வந்து இருக்கணும். சரியா, அல்லீலிக் ஆல்கஹால்னால் OH இருக்கணும். அந்த OH வந்து பார்த்தோன்னா ஒரு
கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கணும். சரியா, ஒரு கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கணும். அந்த கார்பன் வந்து பார்த்தோன்னா ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகியிருக்கும். சரியா, அந்த கார்பன் வந்து ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கும். அந்த அனதர் கார்பனும் இன்னொரு கார்பனும் வந்து பார்த்தோன்னா டபுள் பாண்டில் இருக்கும். சரியா, அந்த அனதர் கார்பனும் இன்னொரு கார்பனுக்கும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் பாண்ட் வந்து இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர். ஓகேவா, OH அது வந்து ஒரு கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கணும். அந்த கார்பன் ஒரு அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கணும். அந்த அனதர் கார்பனும் இன்னொரு கார்பனும் டபுள் பாண்டில் இருக்கணும். சரியா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா அல்லிலிக் ஆல்கஹால். ஓகேவா, அல்லிலிக் ஆல்கஹாலை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த டபுள் பாண்ட் மூலமாக தான். ஓகேவா, ஸோ நம்ம வந்து அல்லிலிக் ஆல்கஹாலையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நாமன்கிளேச்சர். இப்போது நாமன்கிளேச்சரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஆல்கஹாலுக்கு வந்து பார்த்தோன்னா நேம் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆல்கஹாலுக்கு வந்து பார்த்தோன்னா நேம் வந்து காமனாக வந்து ஒரு நேம் வைப்பாங்க இல்லையா, அந்த காமன் நேம் எப்படி பெறப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்கைல் குரூப் இருக்கு இல்லையா, அல்கைல் குரூப்போட காமன் நேம், அந்த அல்கைல் குரூப்போட காமன் நேமோட ஒரு OH சேர்த்தா அல்லது ஆல்கஹாலை வந்து சேர்த்தோம் அப்படின்னா அந்த நேம் வந்து கிடச்சி போயிடும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH3OH. இதில் இந்த CH3 அப்படிங்கிறது அல்கைல் குரூப்பு. அது என்ன அப்படின்னாக்க வந்துட்டு மெத்தில் அப்படின்னு சொல்கிறது. CH3 என்னன்னு சொல்கிறது அப்படின்னா மெத்தில் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு அல்கைல் குரூப்பு. இது கூட வந்து ஒரு OH சேர்த்தோம் அப்படின்னா அந்த OH அப்படிங்கிறது ஆல்கஹால். அப்போ வந்து மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகேவா, அப்போ வந்து மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி நேம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஆல்கஹாலோட நேம் கிடச்சிருச்சு. இப்படி தான் வந்து ஆல்கஹாலுக்கு வந்து பார்த்தோன்னா நேம் வந்து வைக்கிறாங்க. எப்படி வந்து வைக்கிறாங்க அப்படின்னு புரியுதா? அல்கைல் குரூப்போட காமன் நேம் இருக்கு இல்லையா, அந்த காமன் நேமோட ஒரு OH சேர்த்துட்டு ஆல்கஹால்னு சொல்லிடுவாங்க. சரி, அல்கைல் குரூப்போட நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமோட ஆல்கஹால்னு சொல்கிறது. இதுதான் வந்து காமனாக வந்து ஆல்கஹாலுக்கு வந்து நேம் வந்து வைக்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆல்கஹாலுக்கு IUPAC நேம் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆல்கஹாலுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம காமன் நேம் வந்து எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா ஆல்கைல் குரூப்போட நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமோட ஒரு OH சேர்த்து ஆல்கஹாலுக்கு காமன் நேம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ஆல்கஹாலுக்கு IUPAC நேம் வந்து பார்த்தோன்னா ஆல்கேன் இருக்குது இல்லையா, அந்த ஆல்கேன் குரூப்பு அதில் வந்து பார்த்தோன்னா சில சேஞ்சஸ் வந்து பண்ணி நேம் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ஆல்கேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா E அப்படின்றதுல வந்து முடியும். சரி, ஆல்கேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா E அப்படின்றதுல வந்து முடியும். ஸோ அந்த ஈயை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து OL வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. சரியா, OL வந்து பார்த்தோன்னா ஈயை சப்ஸ்டியூட் பண்ணிடும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், CH3 அப்படின்றது காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா இதோட காமன் நேம் வந்து மீத்தேல். அதாவது வந்து அல்கைல் குரூப் இருக்குல்லையே அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேல். அதே இது வந்து பார்த்திங்கன்னா IUPAC நேம் படி வந்து ஆல்கேனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன். இந்த எண் இருக்குது இல்லையா, எண்ணில் இந்த OL கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலாக E வந்து இருக்கும். சரியா, மீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு E அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து இந்த ஈயை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வந்து OL அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பாங்க. சரியா, அப்போ இந்த மீத்தேன் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா மெத்தனால் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் வந்து உங்களுக்கு IUPAC நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து காமன் நேம் வந்து பார்த்தோன்னா ஆல்கைல் குரூப்போட நேம் வந்து மீத்தேல், அதோட வந்து OH சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து மீத்தேல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி காமன் நேம் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூயன்ஸ் இருக்குது இல்லையா, அதோட பொசிஷனையும் வந்து பார்ப்பாங்க. அதாவது வந்து எந்த கார்பன் கூட எந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனையும் பார்ப்பாங்க. அதாவது OH குரூப் இருக்குல்ல, அது வந்து எந்த கார்பனோட போய் ஆட் ஆகுது அப்படின்ற அந்த பொசிஷனையும் பார்ப்பாங்க. அது எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்கஸ்ட்டு கார்பன் செயின் அப்படின்னா அந்த பாருங்கள், இந்த செயினை தான் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வந்து பேரண்ட் செயின். சரியா, அந்த பேரண்ட் செயின் இதில் வந்து ஆடாகக்கூடிய அந்த ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு இல்லையா, OH குரூப்பு, இந்த குரூப்புக்கும் பக்கத்தில் அதாவது வந்து எந்த கார்பன் கூட அது வந்து ஜாயின் ஆகுது அதை தான் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து தான் வந்து நமக்கு நேம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேம் வந்து ஸ்டார்ட் ஆகும்னா இதோட மீனிங் வந்து பாருங்கள், இப்போது இந்த OH இருக்குதுல்ல, இது வந்து இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகுது. சரியா, இந்த கார்பன் கூட ஜாயின் ஆகுது. ஸோ இந்த கார்பனை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த கார்பன் வந்து ஃபஸ்ட்டு, இந்த கார்பன் செகண்டு, இந்த கார்பன் வந்து தேர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ வந்து OH வந்து எந்த கார்பன் கூட ஜாயின் ஆகுதோ அந்த கார்பனை ஃபஸ்ட்டு கார்பன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் நேம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதோட மீனிங் அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த ஆல்கேனோட நேம் வந்து லாஸ்ட்டாக ஈல முடியுது இல்லையா, அந்த ஈயை வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைண்டாக வச்சுப்பாங்க. அதாவது வந்து அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்தாக்கில் OL வந்து வரும். சரியா, அதாவது வந்து இந்த ஈ இருக்குது இல்லையா, அந்த ஈயை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. சரியா, இதில் பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலாக இருந்தது அப்படின்னா அந்த ஈயை வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஈயும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா OLலும் ஆட் பண்ணுவாங்க. சரியா,
ஃபஸ்ட்டு இதில் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கார்பன் செயின் இருக்குது இல்லையா, இந்த கார்பன் செயின் கூட கார்பன் கூட ஜாயின் ஆகக்கூடிய அந்த OH அப்படின்றது ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா, OH 2 3 அது மாதிரி ஒன்றுக்கு மேலே OH இருந்துச்சுன்னா அதை தான் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு OH ஜாயின் ஆகிருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு OH ஜாயின் ஆகிருக்கு. ஸோ ஒன்றுக்கு மேலே OH இருந்தது அப்படின்னா அதை பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட நேம் பாருங்கள், இதை CH2 CH2 2 CH2 இருக்குது. இந்த 2 CH2 பார்த்தோன்னா ஆல்கேன் நேம் ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். அதில் பாருங்கள், இந்த அப்படின்றத அவங்க ரிமூவ் பண்ணலை, சரியா? ஏன்னா அது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்றதுனால அந்த அவங்க ரிமூவ் பண்ணலை. ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா OL ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் என்ன பண்ணியிருக்காங்க, OL ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப்போட நம்பரையும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுவாங்க, சரியா? அந்த OH குரூப்போட நம்பர் எத்தனை OH இருக்குது அப்படின்றத நம்பரையும் இண்டிகேட் பண்ணுவாங்க. அதை தான் உங்களுக்கு மொத்தமாக பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பட் பார்த்தோன்னா இப்போ 2 OH இருந்தது அப்படின்னா அதை டை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 3 OH இருந்துச்சுன்னா ட்ரை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க, சரியா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா OL ஆட் பண்ணுறாங்க இல்லையா, OLக்கு முன்னால் அது டையா ட்ரையா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த OH குரூப் இருக்கு இல்லையா, அந்த OH குரூப்போட பொசிஷன் ப்ளஸ் நம்பர் இது ரெண்டையுமே பார்த்தோன்னா அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதான் உங்களுக்கு அங்கேயும் கொடுத்துருந்தாங்க, கீழே டேபிள்லேயும் கொடுத்துருந்தாங்க. HO CH2 CH2 OH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். HO CH2 CH2 OH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த OH பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் கூட ஆட் ஆகிருக்கு. இந்த OH பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கூட ஆட் ஆகிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இந்த 2 CH2 இருக்குது இல்லையா, இந்த 2 CH2 என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். இது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் இல்லையா, 2 OH இருக்கிறதுனால இது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். அதனால் இந்த ரிமூவ் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு OL சேர்த்துக்கிறணும். எத்தனை OH இருக்குது அப்படின்னா 2 OH இருக்குது. இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH 2 OH இருக்கா. ஸோ அதனால் டை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் டைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எந்தெந்த கார்பன் கூட ஆட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஒரு கார்பன் இந்த ஒரு கார்பன் சொல்லி 2 கார்பன் கூட ஆட் ஆகிருக்குது. ஸோ அதனால் 1 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த OH இந்த கார்பன் கூடயும் இந்த OH இந்த கார்பன் கூடயும் ஆட் ஆகிருக்கிறதுனால இந்த 2 OH அப்படின்னு சொல்கிறதுனால டைன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது OH ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால OL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கார்பன் கூடவும் செகண்ட் கார்பன் கூடவும் ஆட் ஆகிருக்குன்றதுனால 1 கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 CHOட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈத்தேன் அப்படின்றது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஈத்தேன் 1 டை OL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? காமன் நேமு ப்ளஸ் IUPAC நேம் பார்த்துடலாம். காமன் நேம் பாருங்கள். ஃபஸ்ட்டு CH3 இருக்குது. CH3 அப்படின்னா அதோட ஆல்கல் குரூப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெத்தில் அப்படின்னு சொல்லலாம். இது மீத்தைல்னு சொல்லலாம் அல்லது மெத்தில் அப்படின்னு சொல்லலாம். அது கூட ஒரு OH ஜாயின் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஆல்கஹால் அப்படின்னு சேர்த்து மீத்தேல் ஆல்கஹால் அல்லது மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா IUPAC நேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு CH3 இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு CH3 மீத்தேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அதை மீத்தேன் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துட்ட எண்ணுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு சப்ஸ்டியூட்டாக OL சேர்த்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 3 கார்பன் இருக்குது, சரியா? 3 கார்பன் இருந்தால் அதோட காமன் நேம் என்ன அப்படின்னா ப்ரொப்பைல்னு சொல்லணும். இதான் ஆல்கல் குரூப்போட காமன் நேம், சரியா? ப்ரொப்பைல்னு சொல்லணும். அது கூட ஒரு OH ஜாயின் இருக்கிறதுனால ப்ரொப்பைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணும். இங்கே எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எண்ணோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செயினில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரான்ச்சுமே இல்லை, சரியா? இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செயின் அண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இதில் எந்த விதமான பிரான்ச்சுமே இல்லை. ஸோ அதனால் எண் அப்படின்னு சேர்த்துருக்காங்க. என்னோட மீனிங் என்னென்னா நார்மல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட IUPAC நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 கார்பன் இருந்துச்சுன்னா அதோட ஆல்கேன் நேம் ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? காமன் நேம் ப்ரொப்பேன்னு சொல்லணும். அண்டு ஆல்கேன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லணும். ப்ரொப்பேன்லையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு சப்ஸ்டியூட்டாக OL ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுதான் இந்த OL. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 இருக்குது இல்லையா, அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கார்பன் கூட OH ஜாயின் பண்ணியிருக்குது இல்லையா, அதனால தான் 1 அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. நமக்கு இது லாஸ்ட்டு கார்பன். பட் பார்த்தோன்னா OH எந்த கார்பன் கூட ஜாயின் ஆகுதோ அந்த கார்பன் தான் ஃபஸ்ட்டு கார்பன் எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3வது
இந்த தேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH CH3. ஸோ வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கார்பன் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து ஒரு ஆல்கிகால் வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ வந்து ப்ரொஃபைல் ஆல்கிகால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐசோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பிரான்ச் ஒன்று வருது இல்லையா, அதனால தான் ஐசோ ப்ரொப்பைல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட IUPAC நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 கார்பன் வந்துச்சுன்னா ப்ரொப்பேன். நம்ம மேலே வந்து பார்த்தோம் 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய ஈயை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு OL வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 2 அப்படின்ற இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இந்த 2 அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன். ஓகேவா. ஸோ வந்து செகண்ட் கார்பனில் தான் அந்த OH வந்து ஜாயின் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், OH ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கார்பனை தானே ஃபஸ்ட்டு கார்பன் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து லாஸ்ட்லேயும் அல்லது வந்து ஃபஸ்ட்லேயும் இருந்தால் தான் நம்ம அப்படி எடுக்கணும். இப்படி சென்டரில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் சென்டரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு CH3 சம்திங் இருக்கும், இந்த பக்கம் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டுமே வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா CH இது வந்து OH. ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2வது கார்பனாக வரும். இந்த CH வந்து 2வது கார்பனாக வரும். ஸோ அதனால் வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கம் ஒரு CH3 இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு CH ஏதோ சம்திங் இருக்குது, இந்த பக்கம் ஒரு CH2 ஒரு CH3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பன் கூட தான் வந்து OH வந்து ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ இங்கேருந்து நீங்கள் எண்ணிட்டு வரும்போது இது வந்து 3வது கார்பனாக வரும், இங்கேருந்து வரும்போது இது வந்து 2வது கார்பனாக வரும். இதில் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 தான் சூஸ் பண்ணணும். எது கம்மியாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா. அப்போ இந்த 2 இருக்குது இல்லை, இதோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த CH இருக்குது இல்லையா, இந்த CH வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது கார்பனாக இருக்குது. ஸோ வந்து 2வது கார்பன் கூட OH வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஓகேவா. அதனால தான் வந்து அந்த 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா CH3 CH2 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 அப்படின்னு சொல்லி ஒரு 4 கார்பன் வந்து இருக்குது. 4 கார்பன் இருந்துச்சுன்னா அதை வந்து ஆல்கில் குரூப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா B12 அப்படின்னு சொல்லணும். அந்த B12 இருக்குது இல்லையா, அது கூட வந்து ஒரு OH வந்து ஜாயின் ஆகியிருக்கிறதுனால B12 ஆல்கிகால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து இதில் பிரான்ச் எதுவுமே இல்லை, அதனால் வந்து N அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா. அதாவது நார்மல் செயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் பியூட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பியூட்டேன்னாக்கா வந்து ஆல்கேனில் வந்து 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த ஈயை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஈயை ரிமூவ் பண்ணிட்டு OL வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த 1 இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் கூட OH வந்து ஜாயின் ஆகிருக்கு. சரியா. ஃபஸ்ட்டு கார்பன் கூட OH ஜாயின் ஆகிருக்கு. ஸோ அதனால் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 4வது டைப்பை வந்து பார்க்கலாம். 4வது டைப்பில் வந்து பாருங்கள் CH3 CH2 CH3. ஸோ இதுலேயும் வந்து 4 கார்பன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கேயும் B12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்கஹால் வந்து ஜாயின் ஆகிருக்குது, ஒரு ஆல்கஹால் ஜாயின் ஆகிருக்கு. ஸோ வந்து B12 ஆல்கஹால்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே தான் ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் B12 ஆல்கஹால் இது வரைக்கும் ஓகே தான். பட் இந்த இடத்துல பாருங்கள் செகண்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி B12 ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த OH இருக்குது இல்லையா, அது ஜாயின் ஆகிருக்கக்கூடிய அந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் கூட ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம நார்மலாக வந்து பார்த்தது இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து பார்த்தோம் இல்லையா கிளாஸிஃபிகேஷனில். அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டு தான். அதாவது வந்து கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் கூடவும் 2 அனதர் கார்பன் கூட ஜாயின் ஆகிருக்கு. சரியா. அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா செகண்டரி அப்படின்னு சொல்லலாம். இது கரெக்டு தான். பட் வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுங்க, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்டாக வரக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். OH ஜாயின் இருக்கக்கூடிய அந்த கார்பன் இதை எடுக்கலாம். அந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குதா, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனதர் கார்பனும் இன்னொரு அனதர் கார்பன். ஸோ இதுலேயும் 2 அனதர் கார்பன் இருக்கும். ஓகேவா. அப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கணும் அப்படின்னாக்கா வந்து இதையும் செகண்டரி அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கணும். பட் வந்து ஐசோன்னு எடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இதுதான் வந்து இந்த காமன் நேமில் வரக்கூடிய கன்ஃபியூஷன். இந்த மாதிரி காமன் நேமில் வந்து கன்ஃபியூஷன் வருது அப்படின்றதுனால தான் அந்த IUPAC நேம் அப்படின்றத எல்லாருக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. IUPAC நேம் அப்படின்றது எந்த விதமான கன்ஃபியூஷனுமே வராது, அது வந்து கரெக்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு இது இருக்கு இல்லையா, இந்த 4 தானே, 4 இல்லை 5. ஓகேவா. 1 2 3 4 5.
இந்த 5th எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா 4 கார்பன் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம வந்து பியூட்டின் அப்படின்னு சொல்லணுமா. அதில் இருக்கக்கூடிய இ வந்து ரிமூவ் ஆகிட்டு ஓஎல் வந்து உங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக வருது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே 2 கொடுத்துருக்காங்க. 2னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து நம்ம வந்து எண்ணும்போது 3வது கார்பனாக வருது. OH ஜாயின் பண்ணிக்கக்கூடியது 3வது கார்பனாகவும், இங்கேருந்து எண்ணும்போது 2வது கார்பனாக வருது. ஸோ நம்ம வந்து 2 தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா, 2 தான் எடுத்துக்கணும். அதனால தான் வந்து இது வந்து 2 அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், CH3 CH CH2 அப்புறம் OH வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு 3 கார்பன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 3 கார்பன் இருந்தால் நமக்கு வந்து என்னென்னு சொல்லணும் அப்படின்னா, இங்கே 3 கார்பன்றது என்னென்னு சொல்லியிருந்தோம், ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லணும். சரியா, ப்ரொஃபைல்னு சொல்லியிருந்தோமா. அப்போ இங்கே 3 கார்பன் இருக்கா, நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரொஃபைல்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பியூட்டேல்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு கார்பன் இருக்குதா, இதையும் சேர்த்து அவங்க வந்து பியூட்டேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு OH வந்து குரூப் இருக்கிறதுனால இதை வந்து ஆல்கஹால்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு பிரான்ச் இருக்குது, அதனால் ஐசோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஒரு பிரான்ச் இருக்கிறதுனால ஐசோன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து IUPAC நேம் வந்து பார்க்கலாம். IUPAC நேம் வந்து பாருங்கள் 2-மெத்தில் ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2-மெத்தில் ப்ரொப்பேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 4 கார்பன் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும். சரி, 3 கார்பன் இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரியா, 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பேன் சொல்லி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தில் குரூப் இருக்குது இல்லையா, அந்த மெத்தில் குரூப்பை எடுத்துக்கணும். இது வந்து CH3ன்றது ஒரு மெத்தில் குரூப்பு. இது எத்தனாவது கார்பனில் வந்து ஜாயின் ஆகிருக்குன்னா 2வது கார்பனில் ஜாயின் ஆகிருக்கு. சரியா, அப்போ இந்த மெத்தில் குரூப்பு 2வது கார்பனில் ஜாயின் ஆகிருக்கிறதுனால 2-மெத்தில் ப்ரொப்பேன் அப்படின்னு எடுத்துருக்காங்க. சரியா, 3 கார்பன் இருக்கிறதுனால அது ப்ரொப்பேன் அப்படின்னும், 2வது கார்பன் கூட மெத்தில் குரூப் ஜாயின் ஆகி இருக்கிறதுனால 2-மெத்தில் ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஈயை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு OL வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. OL ஆட் பண்ணிவிட்டு இந்த 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குது இல்லையா, அதில் வந்து OH வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ வந்து 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. உங்களுக்கு IUPAC நேம் அப்படின்றது எப்போவுமே கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியூட்டைல் அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு 4 கார்பன் இருந்தது அப்படின்னா அதை தான் பியூட்டைல்னு சொல்லணும். சரியா, 4 கார்பன் இருந்துச்சுன்னா அதை வந்து பியூட்டைல் அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டைல்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தோன்னா 1 2 3 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டைல்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து OH இருக்கிறதுனால ஆல்கஹால்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா ஐசோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. பட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு 2 பிரான்ச் இருக்குது. பட் வந்து அவங்க ஐசோன்னு எடுக்கலை. இங்கே ஒரு கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு பதிலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெர்ஷியரி இருக்குது இல்லையா, 3ஆம் நிலை கார்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா, அதாவது வந்து இந்த OH ஜாயின் இருக்கக்கூடிய அந்த கார்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஹைட்ரஜன் அப்படின்றதே இல்லை. சரியா, அந்த கார்பன் கூட ஹைட்ரஜன் அப்படின்றதே இல்லை. பட் வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் 1 கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் சொல்லி 3 கார்பன் அனதர் கார்பன் இருக்குது. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லணும், டெர்ஷியரின்னு சொல்லணுமா. அதனால் அவங்க வந்து டெர்ஷியரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பிரான்ச் இருக்கிறத ஐசோன் கொடுக்கணும்னா அப்போ இதை ஐசோன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அப்போ இதில் பிரான்ச் இருக்குன்னா இதையும் ஐசோன் கொடுத்துருக்கணும். அண்ட் வந்து பார்த்தோன்னா இதில் பிரான்ச் இருக்குன்னா இதையும் ஐசோன் கொடுத்துருக்கணும். ஓகேவா, இல்லை அப்படி இல்லை நாங்கள் வந்து ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போ இதை செகண்டரின்னு கொடுத்தவங்க இதையும் வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அண்டு வந்து பார்த்தோன்னா இந்த காமன் நேமில் அவங்க வந்து நிறைய கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்த காமன் நேம் அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டாம். சரியா, காமன் நேம் அப்படின்றத நீங்கள் பார்க்க வேண்டாம். ஒன்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா IUPAC நேம் இருக்குது இல்லையா, இதை மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு IUPAC நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க 2-மெத்தில் ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ப்ரொப்பேன் அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா 3 கார்பன் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரொப்பேன் சொல்லணும். சரியா, 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பேன் சொல்லணும். இங்கே வந்து பாருங்கள் 3 கார்பன் இல்லை. அப்போ நீங்கள் இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்போ இந்த C எடுத்துக்கலாம், இந்த C எடுத்துக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு C இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அண்டு இந்த சைடு ஒரு C இருக்கு இல்லையா, ஸோ அதையும் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய OH இருக்கு இல்லையா, OHஐ கீழே கொண்டு வந்துடலாம். இந்த Cயை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள், OHஐ கீழே கொண்டு வந்துடலாம், Cயை வந்து மேலே கொண்டு போயிடலாம். சரியா, எல்லாமே ஒன்று தானே உங்களுக்கு மொத்தம். இந்த கார்பன் கூட தானே வந்து இந்த Cயாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த OHஆக இருக்கட்டும் எல்லாமே இந்த கார்பன் கூட தானே ஜாயின் ஆகிருக்கு. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு 3 கார்பன் வந்துருச்சு. சரியா, அப்போ 3 கார்பன் இருக்குன்னா நம்ம ப்ரொப்பேன் எடுத்துக்கணும் இல்லையா, அதனால் ப்ரொப்பேன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது கார்பன் இருக்கு இல்லையா, அந்த 2வது கார்பன், இந்த 2வது கார்பன் இருக்குல்ல,
இந்த 2வது கார்பன் இது வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் மாறிட்டதுனால இது ஓகே. இது வந்து இந்த சி வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது கார்பன் இருக்கு இல்லையா, இந்த 2வது கார்பன் கூட ஒரு மெத்தில் குரூப் வந்து ஜாயின் ஆயிருக்கு. சரியா? ஸோ வந்து 2வது கார்பன் கூட ஒரு மெத்தில் குரூப் ஜாயின் ஆயிருக்கு. அதனால் 2 மெத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஈயை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஓஎல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 2வது கார்பன் இருக்கு இல்லையா, 2வது கார்பன் கூட OH வந்து ஜாயின் ஆயிருக்கு. சரியா? 2வது கார்பன் கூட OH ஜாயின் ஆயிருக்கு. அதனால 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HO CH2 CH2 OH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த CH கூட ஒரு CH2 கூட ஒரு OH-ம் இந்த CH2 கூட ஒரு OH-ம் வந்து ஜாயின் ஆயிருக்கு. சரியா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லணுமா? பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னாலே நமக்கு என்ன ஆகும், E அப்படின்றது கேன்சல் ஆகும். இது கேன்சல் ஆகாது, ப்ளஸ் அது அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா OL அப்படின்றது ஆட் ஆகும். சரியா? அப்போ E அப்படின்னு ஈயை வந்து அவங்க ரிமூவ் பண்ணலை, ஓஎல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 CH2 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? 2 CH2 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈத்தேன் அப்படின்னு சொல்லணும். அண்டு வந்து பார்த்தீங்க 2 OH வந்து இருக்குது. சரியா? 2 OH வந்து இருக்கிறதுனால டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 OH இருக்கிறதுனால டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 2 OH எந்த கார்பன் கூட ஜாயின் ஆயிருக்குன்னா ஃபஸ்ட்டு கார்பன் கூடவும் செகண்ட் கார்பன் கூடவும் ஜாயின் ஆயிருக்கு. இதை ஃபஸ்ட்டு இதை செகண்ட் எடுக்கலாம், இல்லை இதை ஃபஸ்ட்டு இதை செகண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து ஒன்று தான். அதனால் 1,2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஈத்தேன் 1,2 டை OL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள், CH2 CH2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு கார்பன் கூடவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு OH வந்து ஆட் ஆகிருக்கு. சரியா? ஒவ்வொரு கார்பன் கூட ஒரு OH வந்து ஆட் ஆகிருக்கு. மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 3 கார்பன் இருந்துச்சுன்னா ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து பார்த்தோன்னா 2க்கு மேற்பட்ட OH வந்து இருந்ததுன்னா அது பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் தானே. அப்படின்னா உங்களுக்கு வந்து E அப்படின்றது கேன்சல் ஆகாது, ஓயில் அப்படின்றது ஆட் ஆகும். சரியா? ஓயில் அப்படின்றது ஆட் ஆகும். 3 OH குரூப் வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால ட்ரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு 3 கார்பனில் 3 OH இருக்கிறதுனால 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு கார்பன்னா அதோட நேம் என்ன, 2 கார்பன் வந்து அதோட நேம் என்ன, 3 கார்பன் வந்தால் என்ன நேமு, 4 கார்பன் வந்தால் என்ன நேமு அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கார்பன் வந்தால் மீத்தேனு, 2 கார்பன் வந்தால் ஈத்தேனு, 3 கார்பன் வந்தால் ப்ரோப்பேன், 4 கார்பன் வந்தால் பீட்டேன். இது வந்து இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களால் வந்து அந்த நேம் IUPAC நேம் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ.